தொடர்ந்து பல பதிவுகள்ல சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய சித்த மருந்துகளை பத்தி நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போவும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? எப்பெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்து அதை நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த ரத்த நாளங்கள் நமக்கு கிட்னிக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரீனல் ஆர்ட்ரிஸ் நமக்கு ஷ்ரிங்க் ஆகும்போது, சுருங்கும்போது, நேரோ ஆகும்போது கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி கிட்னியும் என்ன ஆகுது குறைய ஆரம்பிச்சு, அதனோட ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சி யூரின் அவுட்புட் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்தந்த காரணங்கள் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக ஒரு புரிதல் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த சிம்டம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி நான் டெஸ்ட் எடுக்கணும்? ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூக்கே வரணும். என்னென்ன டெஸ்ட் ஆகும்? இப்போ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இதுக்காகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். கால் வீக்கம் இருந்தால் ஒரு மெடிசன்ஸை, இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியும் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய சித்த மருந்துகளை பற்றி நிறைய பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போவும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்? எப்பெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக உஷாராக இருந்து அதை நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இப்போது சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும். அப்போது நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருடத்திற்குள்ளாக கிடுக்கிடுன்னு யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ பெரும்பாலும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடியவங்க பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு தவறு, இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போது கிரியேட்டின் லெவல் ஒரு 1.5, 1.8 இதை தாண்டிச்சுன்னா உடனே நம்ம அதற்கான சிகிச்சை, உணவு முறைகளை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. அந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிட்னி ரொம்ப சுருக்கமாக ஆரம்பிச்சிடும், யூரியா கிரியேட்டின் லெவல் உங்களுக்கு அதிகமாகுது. முக்கியமாக இதில் பார்த்தோம்னா கிட்னியிலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன், முக்கியமாக எரித்ரோபாய்டின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நிறைய பேர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கீங்களா, ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்வீங்க. ரத்தம் ஓடுறதுக்கு நான் இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்படின்னு சொல்வீங்க. அதற்கு காரணம், நம்ம உடலில் நார்மலாக கிட்னி பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆர்பிசி செல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரத்தம் உற்பத்திக்கு தேவையான ஹார்மோனே குறையும் போது என்ன ஆகுதுன்னா அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எலும்புகள் பலவீனமாகும். கால்சிட்ரியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் குறைபாடும் ஏற்படுறதுனால எலும்புகள் பலவீனமாகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம், ஏன் டாக்டர் எனக்கு யூரியா கிரியேட்டின் ஓரளவு மெயின்டைன் ஆனாலும் எதுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதற்கான காரணம் இதுதான். அப்போது கிட்னி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இந்தந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கலாம், எலும்புகள் பலவீனமாகலாம். அடுத்து முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி மூச்சு வாங்குதல் உங்களுக்கு ஏற்படலாம். இதையும் தாண்டி பார்த்தோம்னா கால் வீக்கம்ங்க. இதுதான் மெயினாக நிறைய பேர் கண்டுக்காமையே நீங்கள் விட்டுறீங்க. கால் வீக்கம் ரொம்ப நாளாக இருக்குது, அதுவும் ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல ஒரு வீக்கம் இருக்கும். அதை தாண்டி மேல் பக்கம், கால் பாதத்தில் மேல் பக்கம் உங்களுக்கு வீக்கம் இருந்துச்சுன்னா உடனே அதற்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுக்கணும். கிட்னி எந்த மாதிரியான ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க தவறி இருக்கலாம். யூரின் போகும்போது எந்த மாதிரி யூரின் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. என்ன கலரில் போகுது, இல்லை அதிகமாக ஒரு ஃப்ரோத்தி யூரின் சொல்லுவாங்க, ஃபோம் இருக்கா, நுரை வருதா, உங்களுடைய சிறுநீரில் நுரை வருதான்னு கவனிச்சுக்கோங்க. நுரை வந்ததுன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா புரதம் வெளியேற்றம், அதிகமான புரதம் வெளியேற்றம் இருக்கும் பொழுது நுரை வர்ற பிரச்சனை இருக்கும். அதையும் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஹை பிளட் ப்ரெஷர். உங்களுக்கு உடலில் பிபி
ஸோ நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் அதிகமாகும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ பிபி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா சிறுநீரகம் சுருக்கம் ஏற்படவோ இரத்த நாளங்களில் சுருக்கம் ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது. அப்போ இரத்த நாளங்கள் நமக்கு கிட்னிக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரீனல் ஆர்ட்ரிஸ் நமக்கு ஷ்ரிங்க் ஆகும்போது, சுருங்கும்போது, நேரோ ஆகும்போது கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி கிட்னியும் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிச்சு அதனோட ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சி யூரின் அவுட்புட் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்தந்த காரணங்கள் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக யூரின் போகும்போது வலி இருக்கும், லோயர் அப்டாமன் பெயின் இருக்கும், யூரினரி பிளாடரில் பெயின், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு. எந்த உணவு எடுத்தாலும் எனக்கு வயிற்றில் சாப்பிடவே பிடிக்கலங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த சிம்டம்ஸ் இருக்குது, எந்த மாதிரி நான் டெஸ்ட் எடுக்கணும்? ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் ரிவ்யூக்கே வரணும். என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். கவனமாக இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூரியா லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட், கிரியேட்டின் லெவல், யூரிக் ஆசிட் லெவல், மைக்ரோ ஆல்புமினுரியா பார்க்கணும். யூரின் அனலைஸ் பார்க்கும்போது அதுலேயுமே இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ப்ரோட்டீன் லெவல் எவ்வளோ இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும். ப்ரோட்டீன் கிரியேட்டின் ரேஷியோ நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் EGFR அப்படின்னு உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இதை கரெக்டாக பார்க்கும்பொழுது தான் பிளட்லேயும் சரி யூரின்லேயும் சரி நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் GFR லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு 80க்கு மேலே இருக்கணும். அபவ் 80, 85, 90 இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு சிறுநீரகம் ஓகேங்க நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு குறைவாக இருக்க போக போக குறைய சிறுநீரக பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் மருந்துகளும் நீங்கள் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க, டாக்டர் இது எப்போ எனக்கு சரியாகும்? ஸோ சாதாரண ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ கிடையாது. ஸோ இது உடல் முழுவதும் எல்லா ஆர்கனும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கிட்னி நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா சிவியராக இருக்கும்போது அசைட்டிஸ், வயிற்றில் தண்ணி சேரலாம், லிவர் ப்ராப்ளமோ இல்லை பல்மனரி எடிமா, நுரையீரலில் நீர்த்தேக்கமோ ஏற்படலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்டியாக் ஃபெயிலியர், ஸோ இதயம் வரைக்கும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆரம்பத்திலே கவனமாக இதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ யங் அடல்ட்ஸ், இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க. உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஸோ அதற்கான ஒரு தகுந்த மருந்துகள் நீங்கள் எடுக்கணும். ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இதுக்காகவும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். கால் வீக்கம் இருந்தால் ஒரு மெடிசன்ஸை, இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தால் அதற்கேற்ற மாதிரியும் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். உடம்பு உடல் எடை அதிகரித்து அதிகமான நீர்க்கோத்து இருந்தாலும் இதற்கான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஆரம்பத்திலே இது நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு நிலை நமக்கு வராது, தேவையும் படாது. ஸோ உடனடியாக உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்து ரொம்ப வருஷமாக சுகர் பிபி இருந்துச்சுன்னா உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.